அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். சனாதனம் தொடர்பான பல்வேறு மாநில வழக்குகளில் ஆஜராக அமைச்சர் உதயநிதிக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. சனாதனம் தொடர்பான வழக்கில் உதயநிதி ஆஜராவதில் விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சனாதனம் தொடர்பான பல்வேறு மாநில வழக்குகளில் ஆஜராக அமைச்சர் உதயநிதிக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் சனாதனம் தொடர்பான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த மனுவானது இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், விரிவான விவரம். சனாதனம் தொடர்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் வழக்குகள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் அனைத்தையும் ஒரே இடத்திற்கு மாற்ற வேண்டும், குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு மாற்ற வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற போது ஏற்கனவே பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜரான போது தாக்குதல் நடந்தது போன்ற பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி வழக்குகளை மாற்ற வேண்டும், ஒரே விவகாரத்திற்காக பல்வேறு மாநிலங்களில் வழக்குகள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று உதயநிதி ஸ்டாலின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் வாதங்களை முன்வைத்தார். அப்போது பேசிய நீதிபதிகள் இந்த விவகாரத்தை தமிழ்நாட்டிற்கு மாற்றுவது என்பது முடியாத ஒன்று என்று கருத்து தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் தேவைப்பட்டால் பெங்களூருவுக்கு இந்த வழக்குகளை மாற்றலாம் என்ற யோசனையையும் முன்வைத்தார்கள். மேலும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த வழக்குகள் மீது எதிர்மனுதாரர்கள் அத்தனை பேரும் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர இந்த வழக்குகள் மீதான மிக முக்கியமான விசாரணை என்பதும் நடத்தப்பட வேண்டும் என்றும், அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஆஜராவதிலிருந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு விலக்களிப்பதாகவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.